ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சாரஸ் வேயடசில். வாங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீட்ரூட் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். கொஞ்சமாக தேவைக்கேற்ப ஜீரகமும் சேர்த்துக்கலாம். உளுந்து இன்னும் நல்லா பொன்னிறமாக வறுபடலை, இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போது ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நான் பீட்ரூட் இன்றைக்கி தோல் சீவி ஒரு 2 பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்குறேன். இப்போ பீட்ரூட்டை இதோடு சேர்த்து நம்ம தேவையான உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது துருவி இருக்கிறனால நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த வேக்காட்டிலேயே அந்த சூட்லேயே வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி மூடி வச்சுருக்கிற அந்த தண்ணி இறங்குறதுலேயே வெந்துக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பத்தை தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் கொரகரப்பாக ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்துடுச்சு, பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம பொடியாக இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜாரில் தேங்காய், பூண்டு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய். ஸோ இதெல்லாம் நம்ம பூண்டும் கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம தேவைக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணி குவார்ஸ் அந்த ஷேப்பில் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொரகொரப்பாக. அதை நம்ம இப்போ கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை அடிக்கும். நம்மளுக்கு அதை தட்டு போட்டு மூடி வச்சு அதை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு கேரளா ஸ்டைல் பீட்ரூட் தோரன். இது எல்லா கார குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற சைடு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.